வேண்டும் அம்மா, உலகென்ன வேண்டும் அம்மா, பணம் பதவி வேறென்ன வேண்டும் அம்மா, ஆள வேறென்ன தாயன்பு ஒன்றேதான், அசையாத மாறாத உறவு என்றேதான் இந்நாளில் உணர்ந்தேன் அம்மா, அதை வாழ்நாளில் மறவேன் அம்மா. எந்நாளுமே தாயென்ற கோயில்தான் தலைத்திட வேண்டும் அம்மா. எந்நாளுமே தாயென்ற கோயில்தான் தலைத்திட வேண்டும் அம்மா. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம். பார்த்து பார்த்து நாலு ஒலிக்கு கீழே விழுந்தாங்க. பார்த்து பார்த்து தான் 30 வருஷமா வாரேன். காலு வழுக்குனதும் இல்லை, கீழே விழுந்ததும் இல்லை. வாத்தியாரே வணக்கம் 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 வணக்கம். என்ன வணக்கம் வந்து 2-3 கிலோமீட்டருக்கு நீளமா போயிட்டு இருக்க. ஓஹோ, இதில் வராம டபுளா வந்திருக்கீங்க, அதான் வணக்கம் ரொம்ப நீளுது. எங்கே போறீங்க? டியூட்டிக்கா வீட்டுக்கா? டபுளா போனா ஊட்டிக்கு போறேன்னு அர்த்தம். டபுளா தான் டியூட்டிக்கு போவீங்களா? உங்கள் ஓனர் ஒன்றும் சொல்ல மாட்டாரா? ஓனர் மட்டும் இல்லை வாத்தியாரே, கம்பெனியில் வேலை செய்கிற தொழிலாளிங்க கூட என்ன சூப்பர் வாட்ச்மேன் தான் சொல்லுவாங்க. அப்படியா? கத்தோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மாதிரியா? அதாவது சரக்கு அடிப்போருக்கு சென்ற இடமெல்லாம் மரியாதை தான் வாத்தியாரு. பரவாயில்ல, சூப்பர் கம்பெனி தான், சூப்பர் ஓனர் தான். கரெக்டாக சொல்லிட்டீங்க வாத்தியாரு. ஆனால் இதில் ஒரு சோகமான செய்தி என்னன்னா, நான் டபுளா வீட்டுக்கு தான் போக முடியாது. இது ரொம்ப அதிர்ச்சியான செய்தியா இருக்கு. வீட்டுக்கு டபுளா போனால் என் சம்சாரத்தோட 2 கையிலையும் பயங்கரமான ஆயுதம் இருக்கும். கேவலமான சோக கதையா இருக்கு. அப்படி நான் ஒரு கையில் அது மறு கையில் இது சொல்லுங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களே வாத்தியாரே. இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது 2 தானே பெண்களுக்கு கண்ட ஆயுதம். அதனால தான் நோய் வரும் முன் காப்போம் மாதிரி வீட்டுக்கு போகிறப்ப வாயில் சரக்கு வாடையே வராமல் கவனமா, ரொம்ப கவனமா, ரொம்ப கவனமா சிங்கிளாக தான் போவேன். ஆஹா ஆஹா, உங்க மூளையே மூளைங்க. வெண்டைக்காய் சுண்டைக்காய் எல்லாம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். வாத்தியாரே, எனக்குள்ள மூளைக்கு நான் ஒரு பெரிய அறிவாளிக்கு புருஷனா போயிருக்கணும். கெட்ட நேரம் ஒரு அடங்கா பிடாரி பெத்த அடங்கா பிடாரிக்கு புருஷனா போயிட்டு. என்னுடைய சோக கதை இருக்கட்டும், இந்த பக்கமா போறீங்களே மனோகரன் வீட்டுக்கா? ஏதோ விசேஷமா? மனோகரன் வீட்டில் விசேஷம்னா அப்பளம், வடை, பாயசம், சாம்பார் சாதம் சாப்பிட்டு போகலாம் வாங்கன்னு உங்களையும் கூப்பிட்டுருப்பனே. மனோகரனுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லி அவனோட உள்ள புண்ணை ஆத்தலாம்னு போகிறேன். பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் 4 வார்த்தை என்ன, 4000 40,000 வார்த்தை கூட சொல்லி
மாணவரம் புண்ணை ஆத்துன்னு ஆத்திடுவீங்க. அப்புறம் எனக்கு கம்பெனிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் வாத்தியாரே. ஆமாம் சூப்பர் கம்பெனிக்கு கரெக்டாக போகணும். இல்லைன்னா சூப்பர் வாட்ச்மேனுங்கிற பேர் கெட்டு போயிடும். வாத்தியாரே, உங்களை இன்னைக்கு பார்த்ததுலேருந்து நாளையிலிருந்து குடிக்கக்கூடாதுன்னு என் மனசு நினைக்குது வாத்தியாரே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா இன்னைக்கு மட்டும் அப்படியா வாத்தியாரே? ரொம்ப நன்றி வாத்தியாரே. நாளை முதல் குடிக்க மாட்டேன். பாரதி கண்ட புதுமை வாட்ச்மேன் மனைவியே, நீ எனக்கு கோரிக்கை வச்சா உனக்கு வேண்டிய மாறுபட்ட ஆயுதங்களை லாரியா சப்பளை செய்ய நான் தயாரா இருக்கேன். அதுக்குள்ளமே உன்னுடைய ஆயுத பணி தொடரட்டும், நாடெங்கும் படரட்டும். தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகளே நீ மறுபிறவி எடுத்து வந்தாலும் நாட்டை திருத்த முடியாதுப்பா. மங்கையாய் பிறக்க மாதவ செய்ய பாடின மகாகவி பாரதியே, நீ பெருமைப்படுத்த பெண்ணிடத்திலேயே பிறந்து தண்ணிலே இல்லாத இடத்துல நீனா தவிச்சிட்டு திக்கு தெரியாத காட்டுல கால் உறைஞ்ச மானா தடம் தேடிக்கிட்டு இருக்கேன், தடுமாறிக்கிட்டு இருக்கேன். அஞ்சனா, நீ எவ்வளோ தத்துவம் பேசினாலும் என் வாழ்க்கையை கெடுத்த, நிம்மதியை தடுத்த துரோகி யாராக இருந்தாலும் அவங்கள நினைக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன், என் முடிவை மாற்றிக்கவும் மாட்டேன். நீங்க கூடி இந்த கோயிலுங்க உங்க குல தெய்வம், உங்க விளக்கு, உங்க 10 மாசம் சுமந்து படாத பாடுபட்டு பெத்தெடுத்த தெய்வங்க. உங்க பெத்தோட தாயோட பெருமை, அருமை பெருமை பத்தி உங்களுக்கு தெரியல. ஒரு தாயோட பாச நேசம் என்னன்னா உங்களுக்கு புரியல. உங்க முடிவை மாத்திக்க. சங்கீதமா ஒழிச்ச நம்ம வாழ்க்கையில மனக்கசப்பு வந்ததுக்கு, சந்தோஷமா இருந்த நம்ம உறவுல பிரிவு வந்ததுக்கு காரணமே என் அம்மா தான். அதனால என்னோட முடிவுல மாற்றமே கிடையாது. என்ன நம்ம வாழ்க்கையில சந்தோஷமே இருந்துச்சா? சங்கீதம் தான் முடிச்சுச்சா? கல்யாணம் ஆனதுல இருந்து நம்ம உறவுல பிரிவு தான். கணவன் மனைவி அன்புல மனக்கசப்பு தான். நீங்க சூதாட்டத்தால நாட்டையே இழந்த பஞ்ச பாண்டவர்களோட கதையை மறந்துட்டீங்க. அதனாலதான் நல்ல பண்பாடு இல்லாத நண்பர்களோட பழக்க வழக்கத்தால ஒழுக்கமே இல்லாத தவறுகளை செஞ்சுட்டு திருந்திருவீங்கன்னு என்ன கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. நீங்கள நான் திருத்த முயற்சி செஞ்சேன், என்ன உத்தரவாதம் செஞ்சீங்க. எனக்கு ஆறுதலா இருந்தனால உங்க அம்மாவையும் வெறுத்தீங்க. அவங்கள இன்னைக்கு அனாதையாக்கி ஆதரவற்ற ஆசிரமத்துல சேர்த்துட்டீங்க. உங்க அம்மாவை ஆதரவற்ற இல்லத்துல சேர்த்து அனாதை ஆக்கினாலும் மாமியார் மருமகளோட எளியும் கூலியுமா இருக்கிற இந்த காலத்துல நான் உங்க அம்மாவை அனாதை ஆக்கிறேன். அவங்கள என் மாமியாரா பெற்ற தாயாதான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க அம்மா மருமகளா நினைக்காம மருமகளா ஒரு மகளாதான் நினைக்கிறாங்க. அதனால மாத்திக்க. நம்ம மகன் பாபு எடுக்கிற இதுதான் ஏன் முடிவா இருக்கு. மனோகரா, உன்னுடைய மனைவி சொல்றத சிந்தனை செஞ்சு பார்க்க நல்ல ஒரு முடிவு வரும். நீ பிடிச்ச மானம், பிடித்த மானம். அதனாலதான் நேற்று முடிவை மாத்திக்கிட்டு மனசையும் வாழ்க்கையில தீஞ்சுவை கனியும் இருக்கும், துவக்கிற வாயும் இருக்கும். இல்ல எது சுவையா இருக்குன்னு செஞ்சு பாருப்பா. ஐயா, சிந்தனை செய்யற அளவுக்கு மனசு இருந்தா சாட்சியமா இருந்து பெத்த தாய ஆசிரமத்துல சேர்த்திருப்பாரா? அஞ்சனா, மனோகரன் நல்லவன். ஐயா, நல்ல இதே இருந்திருந்தா இறக்கமே இல்லாம பெத்த தாய ஆசிரமத்துல சேர்த்திருப்பாரா? அஞ்சனா, போது நிறுத்து. அதிகமா பேசி என்ன ஆத்திரப்பட வைக்காத. நான் எந்த குற்றமும் செய்யல, கொலை குற்றவாளியும் இல்ல. பெத்த தாய ஆசிரமத்துல சேர்த்த நீங்க கொலை குற்றவாளியை விட கீழ்த்தரமான குற்றவாளின்னு காலையிலேயே உங்க மகன் பாபு இல்ல என்னோட மகன் பாபு நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கு போயிருக்கான். அஞ்சனா, பாபுவ மகன் என் மகன்னு பிரிச்சு சொல்லாத. பாபு நம்ம மகன் பாபு அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்கான். கவலைப்படாதீங்கம்மா, நானும் பெரிய பிள்ளையா வளர்ந்ததும் அப்பாவை அனாத ஆசிரமத்துல சேர்த்துருவேன் தலையில அடிச்சு சத்தியம் செஞ்சிருக்கான். உங்களுக்கு பாபு அருமையான தீர்ப்பு கொடுத்து அழகான தண்டனை கொடுத்து. அஞ்சனா, என்ன சொல்ற? இப்ப ஆத்திரம் வருதா? ஆத்திரப்படாதீங்க, ஆறு அமர சிந்தனை செஞ்சு பாருங்க. மனோகரா, பெரியவங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிறப்ப என்ன பேசணும், எப்படி நடந்துக்கிறதுக்கு உங்க மகனே ஒரு எடுத்துக்கிறாங்க. இப்ப வருத்தப்பட்டு என்ன செய்யுது? பாபு ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் கவனிக்கிறான்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். உங்களோட ஒவ்வொரு சொல்லும் செயலையும் பாபுவோட மனசுல பதிஞ்சிருச்சு. மனோகரா, படிச்ச
அப்பன் பாபுவும் படிக்கிறான். இந்த சின்ன வயசுலயே சிலம்பம் கத்து ஈரத்தமிழ சூப்பர் மேனுன்னு பட்டம் வாங்குற அளவுக்கு ரொம்ப நல்ல நினைவாற்றதுனால தான் அவரோட பிச்சு மனசுல நீ உலகத்துல சேர்த்தது பதிஞ்சிருச்சு. அதனாலதான் முன்னோர்கள் தொட்டில் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிந்தனை எல்லாம் உனக்கு இல்லாம போச்சு. ஐயா எவ்வளோ சொல்லியும் மனசையும் மாற்றிக்கல, முடிவையும் மாற்றிக்கல. பெத்த தாயை பகுத்தறிவு இல்லாமல் ஆசிரமத்தில் சேர்த்து இந்த எண்ணெய் என் மகன் முழு மனுஷனாக மாற்றினான். இந்த வயசில் என் மகனுக்கு இருக்க பகுத்தறிவும் ஆற்றலும் அவன் வயசில் எனக்கு இருந்திருந்தா பூதோட்டமே கதின்னு இருந்த எங்கள் அப்பாவை திருத்தி பகுத்தறிவு இல்லாதனால தான் எங்கள் அப்பா மாதிரியே நானும் சூதாட்டத்துக்கு அடிமையாக போயிட்டேன். புருஷனை தான் திருத்தமில்ல பிள்ளையாக திருத்தலான்னு முடிவு செஞ்சாங்க எங்கள் அம்மா. ஆனால் பெற்ற தாயோட அன்பை உணராமல் முட்டாள்தனமாக அனாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டேன். இப்போதான் தாயின் சேர்ந்த கோயிலும் இல்லைன்னு உணர்ந்தேன். மனோகரா, நீ உண்மையை உணர்ந்துட்ட. அதுக்கு காரணம் உன் மகனோட பிஞ்சு மனசில் பதிஞ்சிருந்த புதிய சிந்தனை தான். அனுபவம் உள்ள பழுத்த மனசுள்ள என்னோட அறிவுரையை நீ கேட்கல. ஆனால் ஒரு பிஞ்சு மனசால் மனம் மாறிட்ட. இதுக்கு காரணம் கல்வி அறிவால் வர்ற பகுத்தறிவு தான். சிந்தனை செய்க சிந்தனை செய்யன்னு மகாகவி பாரதியார் வாழ்ந்த மாதிரி நல்லதை சிந்தனை செய்வோம், நல்லதொரு சமுதாயத்தை படைப்போம். மாணவர்களே, இளைஞர்களே, சிந்தனை செய்ய சிந்தனை செய்வோம்.